இன்றைய அரசியல் களம் கூட்டணிகள்லாம் சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு எல்லா கட்சிகள்லயுமே கூட்டணிகள் சொல்லிட்டாங்க. கூட்டணிகள் சரியா அமைஞ்சிருக்கா? திமுக தலைமையினால மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ரொம்ப சரியா அமைஞ்சிருக்கு. ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்குன்றத விட அதிமுக பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, என்னால அதிமுக நம்ப முடியல. அதிமுக பிஜேபி எதிர்த்து கொண்டு தனியா நிற்கிறது, பிஜேபி கிட்ட சண்டை செய்யுது, பிஜேபி தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்குது அப்படின்றது என்னால நம்ப முடியல. இப்பயும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சொல்லி இவங்க தனியா நிக்கிறாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. அப்பல இப்ப வரைக்குமே கூட்டணி வந்துருச்சு, இப்ப வரைக்குமே உங்களுக்கு அப்படிதான் தோணுது? எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அதிமுக திடீர்னு நிமிர்ந்து நிக்குது அப்படின்றத என்னால நம்ப முடியல. அதிமுக மட்டும் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இபிஎஸ் எல்லாரும் ஒன்றா இணைந்து நீங்க இருந்திருந்தாங்கன்னா உறுதியா பாராளுமன்ற தேர்தல பெரும்பான்மை சீட் அவங்க அடிப்பாங்க. கண்டிப்பா. அதிமுக நிலைப்பாடு தான் என்ன? அதிமுக நிலைப்பாடு என்பது அதிமுக படுதோல்வி அடையும், அதிமுக வெற்றி அடைய முடியாது. சீமான் அவர்கள் மட்டும் தனியா நிக்கிறாரு, அதை எப்படி பாக்குறீங்க? சீமான் எப்பவுமே அவர் தனியா தான் நிப்பாரு. அவர் முடிவு பண்ணிட்டார், நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை நம்ம எப்பவுமே பாராளுமன்ற சீட்டு அவங்க அடிக்கிறதுன்றது பாத்தீங்கன்னா இன்றைய அரசியல் ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்? ஏன் கஷ்டம்னா இங்க பணம் ஜாதி தான் வேட்டர் ரோல் ப்ளே பண்ணுது. என்னைக்காவது மக்கள் பிரச்சனையை பத்தி இந்த பிஜேபி அரசு பேசியிருக்கான? தமிழ்நாட்டுல பேசியிருக்கான என்னைக்காவது? வேலைவாய்ப்பு பத்தி பேசுறானா, விலைவாசி உயர்வு பத்தி பேசுறானா, கேஸ் சிலிண்டர் பிரைஸ் பத்தி பேசுறானா, பெட்ரோல் டீசல் பிரைஸ் பத்தி பேசுறானா? அதை எடுத்து சொல்றாங்களே திமுக, அதெல்லாம் கேட்கவே இல்லை, இவங்க கேட்கவே இல்லை, இவங்க இங்க எதிர்க்கு வராங்கன்னு தானே கேக்குறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை காரணமே நீதானே. வணக்கம் அண்ணா. வணக்கம் மேடம். இன்றைய அரசியல் களம் கூட்டணிகள்லாம் சொல்லிட்டாங்க. ஓரளவுக்கு எல்லா கட்சிகள்லயுமே கூட்டணிகள் சொல்லிட்டாங்க. ஏறத்தாழ ஒவ்வொரு தொகுதியிலும் இந்தந்த கட்சிகள்ல யார் யார் நிக்க போறா, இவங்களுக்கு எதிராக இவங்க நிக்கிறாங்க, இவங்களுக்கு எதிராக இவங்க நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்மளுக்கு வெளியே வந்துருச்சு. கூட்டணிகள் சரியா அமைஞ்சிருக்கா? திமுக தலைமையினால மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி ரொம்ப சரியா அமைஞ்சிருக்கு. ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா அமைஞ்சிருக்குன்றத விட கருத்தியல் ரீதியா அவங்க ஒற்றுமையா இருக்கிறாங்க, அவங்க சித்தாந்த ரீதியா ஒற்றுமையா இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. முன்ன பின்ன இப்ப காங்கிரஸோட வேட்பாளர்கள் அறிவிக்க கொஞ்சம் காலதாமதம் ஆகுது. அது மத்திய காங்கிரஸோட அவங்க பேசிட்டு இருக்காங்க, தமிழ்நாடு காங்கிரஸ். மற்றபடி திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி, நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணியான கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, இன்னும் இதர சில கட்சிகள் எல்லாரோட கூட்டணி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அவங்க கூட்டணி தான் நான் ரொம்ப பெரும் எதிர்பார்ப்போட பாக்குறேன். ரொம்ப அருமையா அமைஞ்சிருக்கு அவங்க கூட்டணி. அவங்க கூட நல்ல ஒற்றுமையா இருக்குது தலைவர்களுக்குள்ள. மற்ற கட்சிகள்ல இந்த மாதிரி இல்லைங்கிறீங்களா? மற்ற கட்சிகளுக்குள்ள பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, எல்லாம் ஜாதி அமைப்புகள், ஜாதி சார்ந்து இயங்கக்கூடிய கட்சிகள். திமுக ஜாதி பார்க்கலன்னு சொல்றீங்களா? மேடம், இப்ப அரசியல்ல எல்லாருக்கும் எம்பி சீட், எம்எல்ஏ சீட் எல்லாத்தையுமே ஜாதி பார்த்து நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். அதெல்லாம் நான் மறுக்க மாட்டேன். ஏன்னா ஆனா பாத்தீங்கன்னா கருத்தியல்றது இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து இருக்கிறாங்க. நான் சொல்ற மாதிரி என்னன்னா, சுகாதார பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை, விலை உயர்வு பிரச்சனை, அதுக்கப்புறம் பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள், அதுக்கப்புறம் கல்வி சார்ந்த பிரச்சனைகள், மாநில உரிமை, மாநில சுயாட்சி சார்ந்த பிரச்சனைகள், ஒரு கருத்தியல் ரீதியா அம்பேத்கர், பெரியார், அப்புறம் கார்ல் மார்க்ஸ், இந்த மாதிரியான சித்தாந்த தலைவர்கள் மார்க்சியத்தையும் அம்பேத்கரியம், பெரியாரியத்தை தூக்கி பிடித்து இந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. இந்த கூட்டணியோட நோக்கம் என்ன? இந்தியா அரசியல் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும், இடஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் தன்னாட்சி அப்படின்ற ஒரு கொள்கை இருக்குது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்திய ஜனநாயகத்தை காக்க வேண்டும், இந்திய ஜனநாயக விழுமியங்களை காக்க வேண்டும், மதசார்பின்மை காக்க வேண்டும் என்று ஒரு பெரிய திட்டம் அவங்ககிட்ட இருக்குது. சரி. அப்போ இந்தியாவுடைய பல இந்தியா, எங்களுக்கு சனாதன இந்தியா வேண்டாம், எங்களுக்கு ஜனநாயக இந்தியா தான் வேணும்ன்ற ஒரு திட்டத்தோட அவங்க இருக்கிறாங்க. அப்ப அவங்க பாத்தீங்கன்னா ஒரு முற்போக்கா இருக்கிறாங்க, அவங்க சிந்தனைகள் முற்போக்கா இருக்குது, ஒரு வளர்ச்சி சார்ந்த ஒரு பார்வை அவங்ககிட்ட இருக்குது. அடுத்து அவங்க அறிவிப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. எலெக்ஷனோட தேர்தல் அந்த மேனிஃபெஸ்டோ இருக்குல்ல, இல்ல கருத்து கணிப்புகள் சொன்ன மாதிரி அனைத்து இடங்கள்லயும் திமுக தான் வரும், 40 இடங்கள்லயும் திமுக வருங்கிறது. நான் பாத்தீங்கன்னா 40 இடங்களையும் திமுக வரும் நான் ப்ரெடிக்ட் பண்றேன். திமுக தான் வரும், தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரியிலையும் கண்டிப்பா 40 இடங்களை அவங்க கைப்பற்றி ஒரு மாபெரும் வெற்றியை திமுகவும் மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி அடையுன்றது என்னுடைய கருத்து. நிலவரங்கள் நான் பார்த்திருக்கேன், எப்படி ஓட்டு விழும், எப்படி ஓட்டு பிரியும், எதிர்கட்சிகள் என்னென்ன சதிகளை அவர்கள் தீட்டுகிறார்கள், எப்படி அவர்கள் கூட்டணி அமைக்கிறார்கள், எதன் அடிப்படையில் அவர்கள் கூட்டணி அமைக்கிறார்கள். அது பாத்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான். அது பாத்தீங்கன்னா ஆக்கப்பூர்வமான கூட்டணி, ஒரு மிஷன் கோல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஜாதி கட்சி, ஜாதி சங்கம், அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிடென்டலான ஒரு அலையன்ஸ் அது. இது பாத்தீங்கன்னா ஒரு மிஷன் ஓரியன்டட் அலையன்ஸ் அது. அப்ப அதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு.
மக்கள் இப்ப என்னன்னா வந்து சில பேரெல்லாம் சொன்னாங்க, மக்கள் வந்து திமுக மேல கடும் கோவத்துல இருக்காங்க. ஏன்னா திமுக அரசு வந்து இந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில வந்து மக்களுக்கு எதுவுமே பண்ணுனதெல்லாம் சரி கிடையாது. வெள்ளத்துல மக்களை பார்க்கல, எந்த விஷயம் ஒழுங்கா பண்ணல, மகளிருக்கு பஸ் விட்டாங்க அது உருப்படியா இல்ல, மகளிருக்கு தொகை கொடுத்தாங்க அது உருப்படியா இல்ல, எதுவுமே உருப்படியா இல்ல, எதுவுமே சரியா பண்ணல, பயங்கர கோவத்துல இருக்காங்க, வரவங்களை அடிப்பாங்க அப்படிங்கிற நிறைய தகாத வார்த்தைகள் எல்லாமே விட்டாங்க. சோ அதெல்லாம் வந்துட்டு இப்போ தவிடுபடி ஆக்கப்படும். மேடம், ஆன்டி இன்கம்பன்சி ஒரு அரசு 3 வருஷம் இருந்ததுன்னா அதுக்கு எதிரான மனநிலை வந்து எல்லா மக்கள் மத்தியிலும் இருக்கும். இது திமுக மட்டும் கிடையாது, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி எல்லாருக்கும் எல்லா கட்சியும் தவறுகள் செய்யும். விமர்சனம் என்பது வேறு. ஆனா இப்ப அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கொள்கை, அந்த நிலைப்பாடு என்பது மிகவும் முக்கியமானதுதான். இப்ப தமிழ்நாட்டை காப்பதற்கும் இந்தியாவை காப்பதற்கும் அவருடைய திட்டங்களும் செயல்பாடுகளும் அவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், இப்ப எலெக்ஷன் அந்த வாக்குறுதிகள் ரொம்ப நல்லா இருந்தது. திமுகவோடது ரொம்ப ஒரு அட்ராக்டிவ்னு சொல்றதை விட தேவையான விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. என்ன அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றேன்னா இது இருக்கதான் செய்யும். இது வந்து அதிமுக இருக்கப்பயும் இப்ப அதிமுக மக்கள் எதிர்த்து தானே திமுக ஓட்டளிச்சு ஜெயிக்க வச்சாங்க. ஆமா கண்டிப்பா. அப்ப வந்து இது வந்து எப்பவுமே இருக்கிறது மாற்றம் இயல்பு தானே சார். இது சரியில்லை அது சரியில்லை, மாற்றம் எப்பவுமே இயல்பு தானே. வந்து பாத்தீங்கன்னா வந்து இது யதார்த்தம் தான். இது வந்து உலக அரசியலே இதான் யதார்த்தம், இந்திய அரசியலே இதான் யதார்த்தம். ஏன்னா ஆனா வந்து இது வந்து நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா மக்களுக்கு தெரியும் யார் வந்து உண்மையிலே வந்து களத்தில் நமக்காக நிக்கிறா, யார் சந்தர்ப்பவாத அரசியல் பண்றா, யார் ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்றாங்கன்றது மக்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க மக்களுக்கு நம்ம பாட எடுக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா பெரியார் வந்து பண்படுத்திய மண் தமிழ்நாடு. தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து நான் போன நேர்காணலே சொன்னேன், இவன் கோயிலுக்கும் போவான், பூஜையும் பண்ணுவான், காவடியும் தூக்குவான், எல்லாம் பண்ணுவான். ஆனா எலெக்ஷன் வரப்ப பெரியாருக்கு தான் ஓட்டு போடுவான். அப்படிப்பட்ட கூட்டம் மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப பகுத்தறிவா யோசிப்பான், சுயமரியாதை சொந்த சிந்தனை உடையவன், கொஞ்சம் சூடு சொன்னெல்லாம் இருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அவனை அவ்வளவு நீங்க ஏமாத்த முடியாது. கண்டிப்பா அவனுக்கு தெரியும் யாருக்கு ஓட்டு போடணும், யார் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஆகணும், யார் வந்து ஜெயித்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்றலாம் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா தெரியும். மக்கள் வந்து எல்லாத்தையும் வந்து தமிழ்நாடு மக்கள் முட்டாள் கிடையாது. ஓகே, அதனால வந்து கண்டிப்பாக வந்து இவர்கள் வெற்றி வாய்ப்பு இவர்களுக்கு அதிகம். ஓகே, இந்த பக்கம் திமுகவோட வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. எல்லா இடத்துலயுமே திமுக தான் வரும். எல்லா கருத்து கணிப்பிலும் சொல்லிட்டாங்க. எல்லாரும் மக்கள் மனதிலையும் ஒரு ஆழமா பதிஞ்சிருக்கு. இந்த பக்கம் அப்படியே வந்தா ஏடிஎம்கே வந்துட்டு இப்ப தேமுதிகவோட கூட்டணியில இருக்கிறாங்க. அது அதிகபட்சமா பார்த்தா அதிக இடங்கள்ல வந்து அதிமுக தான் நிக்குது. அதிமுக எவ்வளவு இதுல வரும், எவ்வளவு பெர்சன்டேஜ்ல எத்தனை இடங்கள்ல வருவாங்க? இப்ப தமிழகத்துடைய வளர்ச்சியில வந்து அதிமுக ஒரு பெரிய பங்கு இருக்கு, அதை மறுக்க முடியாது. இப்ப எம்ஜிஆர் இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி வர கூட வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட பங்களிப்பு எல்லாம் இருக்கு தமிழ்நாடு அரசியல்ல. ஓ பன்னீர்செல்வம்லாம் இருந்தார் முதலமைச்சரா அதிமுகல. அதிமுக வந்து பாத்தீங்கன்னா வந்து எப்படி சொல்றதுன்னா, என்னால வந்து அதிமுக நம்ப முடியல. அதிமுக பிஜேபி எதிர்த்து கொண்டு தனியா நிற்கிறது, பிஜேபி கிட்ட வந்து சண்டை செய்யுது, பிஜேபி வந்து தூக்கி எரிஞ்சிட்டு வந்திருக்குது அப்படின்றது வந்து என்னால நம்ப முடியல. ஏன்னா 2021லயே உங்க பிஜேபி கழட்டி விட்டுருந்தாங்கன்னா கூட்டணியில இருந்து கண்டிப்பா அந்த சட்டமன்ற தேர்தல் 2021ல பெரும்பான்மையான வாக்குகளையும் வாக்கு சதவீதத்தையும் சீட்டுகளையும் கண்டிப்பா அதிமுக பெற்றிருக்கோம். வெற்றி அடைஞ்சு ஆட்சி அமைச்சிருப்பாங்கன்றது எனக்கு உறுதி இல்லை. ஆனா கண்டிப்பா அதிக சீட்டு பெற்றிருப்பாங்க. எதிர்கட்சியா இருக்கிறதுக்கே ஒரு அதிகமான சீட்டோட எதிர்கட்சியா உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்போ ஒரு தவற பண்ணாங்க. என்ன இப்பயும் பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி சொல்லி இவங்க தனியா நிக்கிறாங்கன்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. எனக்கு இப்ப வரைக்குமே கூட்டணி வந்துருச்சு, இப்ப வரைக்குமே உங்களுக்கு அப்படிதான் தோணுது? எனக்கு அப்படிதான் தோணுது. ஏன்னா அதிமுக திடீர்னு நிமிர்ந்து நிக்குது அப்படின்றத என்னால நம்ப முடியல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து திடீர்னு வந்து பாஜக கடுமையா எதிர்க்கிறாரு, பாஜக எதிர் நிலைப்பாடு எடுத்து தைரியமா ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நிக்கிறாருன்றதை என்னால நம்ப முடியல. ஏன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க, இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஓட்டுகள் அதிமுக பிஜேபியோட இருந்தா அப்படியே திமுக போயிடும். இப்ப நீங்க பாஜக என்ன சொல்லிருக்கோம்னா, அதிமுக நீ தனியா நின்னு நீ திமுக போகக்கூடிய காமன் பீப்புள் ஓட்டையும் எடுத்துக்கோ, திமுகவோட எதிர்ப்பு நிலைப்பாடு மக்களுக்கு இருக்குல்ல, ஆன்டி இன்கம்பன்சி, அந்த ஓட்டையும் நீ எடுத்துக்கோ. அதுக்கடுத்து இஸ்லாமிய கிறிஸ்தவர் ஓட்டு திமுக போக கூடாது, நீ தனியா நின்னா உனக்கு அந்த ஓட்டு வந்துடும். நாங்க உங்க கூட பிஜேபி இருந்தாலும் ஓட்டு போட மாட்டான் முஸ்லிமும் கிறிஸ்டினும். இப்ப பிஜேபியோட இல்லாம தனியா அதிமுக இருந்ததுன்னா திமுக வர நிறைய ஓட்டு உடையும். திமுக ஓட் பேங்க் அப்படியே போயிடும், அதிமுக ஓட் பேங்க் அதிமுக அப்படியே போயிடும். மிச்சம் இருக்கக்கூடிய இந்த காமன் ஓட்ஸ் இருக்குல்ல, அதை ஃபுல்லா உடைக்கும் அதிமுக. ஒரு பக்கம் பிஜேபி உடைக்கும். இப்ப பாரதிய ஜனதா கட்சியோட நோக்கம் என்பது பாராளுமன்ற சீட்டுகளை ஜெயிப்பது கிடையாது. 3% கூட நோட்டாக்கும் கீழே நான் இருந்தேன். எனக்கு மேக்சிமம் பெர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் வரணும். அப்ப என்ன பண்றது, அதிமுகவை உடைத்து அதிமுக நிலைகுலைய செய்து அதிமுக ஒழித்து விட்டு திமுகவுக்கு அடுத்து நாங்க தான். தேமுதிக வந்து ஏன் பிஜேபி பேருனால அதிமுக போகுது? அதுவுமே பிளானிங் தானே. எத்தனை அலையன்ஸ் வந்து சட்டமன்றம் பாஜக பேசினாங்க, பாஜக போய் கேட்டாங்க, ஏடிஎம்கேலையும் கேட்டாங்க,
சோ வந்து அங்க போகல, இப்ப ஏடிஎம்கேக்கு வந்திருக்காங்க. என்னால வந்து இவர்கள் இருவருமே பாத்தீங்கன்னா இருமுனை போட்டி இவங்க தான் உருவாக்கி இருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து. நான் நம்ப மாட்டேன். நான் அப்படிலாம் நம்ம ஒன்னும் குறைத்து நம்ம வந்து அரசியல் விமர்சனம் நம்ம யாரையும் பண்ண முடியாது. ஓகே, ஏன்னா நம்ம வந்து ரொம்ப தெளிவா தான் எதையும் நம்ம நுட்பமா தான் பார்க்கணும். ஏன்னா அரசியல் வந்து யார் எதிரி யார் நண்பன் சொல்ல முடியாது. கரெக்ட் தான். என்ன அப்ப வந்து நான் அதிமுகவோட செயல்பாடுகள் நடவடிக்கைகள்லாம் பாக்குறப்ப நான் டவுட் பண்றேன். அதிமுக வந்து நாடகம் ஆடுகிறது, பாஜகவோட சேர்ந்து ஒரு நாடகம் ஆடுகிறது. பாஜக தான் மும்முனை போட்டியை உருவாக்குது தமிழ்நாட்டுல, இருமுனை போட்டி தான் இருந்திருக்கணும். பாஜக வந்து நாடகம் ஆடுதுங்கிறீங்க, அவங்க அவர் கூட தான ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறாரு. அதிமுகல இருந்து போன ஓபிஎஸ் அவர்கள் அவருக்கு சரி இப்ப ஓபிஎஸ் இருக்கிறாருல, எதுக்கு வந்து அவருக்கு தனி சின்னம் கொடுக்குறோம், சுய சேனல் அவரை விட்டுட்டாங்க, அவர் தொங்க விட்டுட்டாங்க. அவருக்கு அது புரியுதா? எவ்வளவு பெரிய அவமானம், எவ்வளவு பெரிய அவமானம். தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர், அவர் நல்ல ஒரு பண்பாளர், அவர் நல்ல மனிதர் அவர். அரசியல்ல வந்து அவர் 1000 விமர்சனங்கள் அவர் மேல இருக்கலாம், ஆனா நல்ல தனி மனித அடிப்படையில பார்க்கும்போது ஒரு நல்ல மனிதர் அவர், நல்ல பண்பாளர் அவர். அவர் வந்து நீங்க இப்படிதான் விடுவீங்களா? நீங்க ஒரு முன்னாள் முதலமைச்சருங்க அவர் தமிழ்நாட்டுல. அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப டிடிவி தினகரனுக்கு 2 சீட் கொடுக்குறீங்க. என்ன அடிப்படையில் நீங்க 2 சீட் கொடுக்குறீங்க? முக்குளத்தோருக்கு வந்து எவ்வளவு ஓட் பேங்க் இருக்கு தெரியுமா தமிழ்நாடு முழுக்க? சென்ட்ரல் தமிழ்நாடு, சவுத் தமிழ்நாடு ஃபுல்லா முக்குளத்தோர் தான். முக்குளத்தோர் சமுதாயம் தான் இருக்குது. கண்டிப்பா, ஆமா. தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய பாப்புலேஷன் உள்ள விவசாயம், அப்புறம் வந்து தொழில் வளம், அப்புறம் வந்து கல்வி, எல்லா துறைகள்லயும் வந்து ஒரு கோலோச்சுகின்ற ஒரு சமுதாயம், பெரிய ஓட் பேங்க் இருக்குது. மத்திய தமிழ்நாட்டுல இருந்து தென் தமிழ்நாடு வர பரவி வாழக்கூடிய பல மாவட்டங்கள்ல இருக்கிறாங்க முக்குளத்தோர். கண்டிப்பா. அப்ப நீ அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர்கள் வந்து இப்படிதான் நீ சீட் கொடுப்பியா? நீ அதை யாரும் கேட்கல. திருப்பி 2 சீட் டிடிவி கொடுக்குற, 1 சீட் ராமநாதபுரம் கொடுக்குற. அந்த சீட்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா முக்குளத்தோர் பெல்ட் தான். தனி சின்னத்துல நிக்கிறாரு அவரு, அது ஃபுல்லா வந்து முக்குளத்தோர் பெல்ட் தான். என்னன்னா அப்ப வந்து என்னன்னா டிடிவி தினகரன் குக்கர் கொடுத்திருக்காங்க. அவர் தேர்தல் ஆணையத்துல வந்து பேசி கொடுத்திருக்காங்க, குக்கர் கொடுத்திருக்காங்க. ஓபிஎஸ்க்கு நீங்க இந்த மரியாதை தான் கொடுப்பீங்களா? நீங்க இந்த லெவல்ல தான் நீங்க மரியாதை கொடுப்பீங்களா? சுயேட்சை நில்லுங்க. அப்ப அவர் கிடைத்த மரியாதை சரியான மரியாதை கிடையாது. கண்டிப்பா கிடையாது, சரியான மரியாதை கொடுக்கல. அவர் அந்த கூட்டணிக்கு போயிருக்க கூடாது. கண்டிப்பா அவர் அதை உணர்ந்திருப்பாரு நான் நினைக்கிறேன். அதிமுக மட்டும் ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா, இபிஎஸ் எல்லாரும் ஒன்றா இணைந்து இன்னைக்கு இருந்திருந்தாங்கன்னா உறுதியா பாராளுமன்ற தேர்தலில் பெரும்பான்மை சீட் அவங்க அடிப்பாங்க. கண்டிப்பா. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இல்லாதனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. முக்குளத்தோருக்குள்ளே ஒற்றுமை இல்லாதனாலதான் பல பிரச்சனை வந்துட்டு இருக்கு சமுதாயத்திலயும் வருது, அரசியல்லயும் வருது, எல்லாத்துலயுமே வருது. கண்டிப்பா. இவங்களுக்குள்ள வந்து இவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து தன்னோட அரசியல் காழ்ப்புணர்ச்சி, நான் பெருசா நீ பெருசான்னு இவங்க சண்டை போடுறதுனாலதான் தமிழர்கள் நம்ம எல்லாருமே, இபிஎஸ் தமிழர், எல்லாருமே தமிழர்கள், அதிமுக இருக்க பெரும்பான்மை தலைவர்கள் எல்லாருமே தமிழர்கள். ஏன் அவங்களுக்கு ஒற்றுமை இல்ல? எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டாரு, அவங்களும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்ப இப்படி இருந்தா எப்படி நீங்க அதிமுக நீங்க காப்பாற்ற முடியும்? அம்மா வந்து இப்படிதான் வச்சிருந்தாங்களா கட்சி? அதிமுக நிலைப்பாடுதான் என்ன? அதிமுக நிலைப்பாடு என்பது அதிமுக படுதோல்வி அடையும், அதிமுக வெற்றி அடைய முடியாது. எத்தனை அதிமுக அங்க? கொங்கு நாடு அதிமுக, எடப்பாடி அதிமுக, டிடிவி தினகரனுக்கு ஒரு அதிமுக, ஓபிஎஸ் ஒரு அதிமுக, சசிகலாவுக்கு ஒரு டீம் இருக்குது, திவாகரனுக்கு ஒரு டீம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு டீம் இருந்தா எப்படிங்க ஜெயிக்க முடியும்? இப்படியா பிரிஞ்சு கிடப்பீங்க நீங்க? அந்த அம்மா வந்து அந்த கட்சி எவ்வளவு கட்டுக்கோப்பா, எத்தனை 30 ஆண்டுகள் எம்ஜிஆரோட மறைவு கருதி எப்படி வச்சிருந்தாங்க அந்த அம்மா அந்த கட்சி? ஒரு தனி பெண்மணியா இருந்து, வீர பெண்மணியா இருந்து எப்படி நடந்தாங்க அந்த கட்சியை? எவ்வளவு பேருக்கு அங்கீகாரம் கொடுத்தாங்க அந்த கட்சியில? கொடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட நலிந்த மக்கள் எல்லா சமுதாயத்துக்குமே அங்கீகாரம் கொடுத்தாங்க. மினிஸ்டராக்கி அழகு பார்த்தாங்க, ஸ்பீக்கராக்கி அழகு பார்த்தாங்க, தனபாலா ஸ்பீக்கராக்கி அழகு பார்த்தாங்க. அப்ப அந்த அம்மா எப்படி நடத்தினாங்க அந்த கட்சியை? அப்ப அந்த அம்மா வழி நாங்க நிக்கிறோம், அம்மாவோட கட்சியை நாங்க வந்து நாங்க காப்போம் அப்படின்னு பேசுற நீங்க எப்படி இன்னைக்கு இருக்கிறீங்க? நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த அம்மாவோட வழியில் இருப்பவர்கள் இப்படிதான் இருப்பாங்களா? பிரிஞ்சு துண்டாடி போய் கிடப்பாங்களா? அப்ப அதிமுகவை இவர்கள் வந்து அம்மாவோட மறைவுக்கு அப்புறம் நிலைவுலயே வச்சுட்டாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து அதிமுக அழிச்சிட்டாங்க, அப்படிதான் நான் சொல்லுவேன். நீங்க அந்த அம்மாவோட அந்த கட்டி காத்த அந்த இயக்கம் வந்து எவ்வளவு கனவோட நம்ம கொடுத்துட்டு போயிருப்பாங்க. கண்டிப்பா. நம்ம எல்லாருனாலும் நம்ம இயக்கம் அதிமுக இருக்கும், தமிழ்நாட்டுக்கு ஏதோ நல்லது செய்யணும். நீங்க சொன்ன அந்த முக்குளத்தோர் மக்கள் வந்துட்டு குழப்பி போய் தானே இருப்பாங்க, யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு. அதான் சொல்றேன் இல்லைங்க மேடம். இப்ப முக்குளத்தோர் மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா நடக்குது. எங்க பாரதிய ஜனதா கட்சிக்கும் உசிலம்பட்டிக்கும் தேனிக்கும் நம்முடைய தென் மாவட்டங்களுக்கு என்னங்க முதல் சம்பந்தம்? கண்டிப்பா என்ன சம்பந்தம்? முதல்ல முக்குளத்தோர் சமுதாயத்துக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு என்ன சம்பந்தம்? RSSக்கு என்ன சம்பந்தம்? நம்ம முக்குளத்தோர்ல இருக்கக்கூடிய மூதாதையர்கள் தலைவர்கள் எவனா அங்க இருந்தானா? எதுக்கு எடுத்தாலும் பசுமன் முத்துராமலிங்க தேவரோட ஆன்மீகம் என்பது வேறு, அதனால புரிஞ்சுக்கணும். அவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வீட்டுக்கு நீங்க போங்க, பசும்பொன்ல ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு நீங்க போங்க, அவர் வீட்டுல முருகன் போட்டோ, வள்ளலார் போட்டோ தான் இருக்கும். வேற எந்த இந்து மத தெய்வங்கள் போட்டோ வச்சிருக்க மாட்டாரு அவர் வீட்டுல. முருகன் அவருக்கு பிடிக்கும், வள்ளலார் அவருக்கு பிடிக்கும். அவரோட ஆன்மீகம் என்பது வள்ளலார் வழியான மெய்ஞான ஆன்மீகம். தமிழருடைய உண்மையான மெய்யியல் ஆன்மீகத்தை தான் வந்து முத்துராமலிங்க தேவர் ஏத்துக்கிட்டாரு. கண்டிப்பா. அவர் வந்து மத தீவிரவாதம், ஜாதி தீவிரவாதம், ஜாதி வெறி, மத வெறி அவர் என்னைக்குமே ஆதரிச்சது கிடையாது அவர் வாழ்க்கையில. அது முத்துராமலிங்க தேவரா இருக்கலாம், மூக்கையா தேவரா இருக்கலாம், யாருமே அதை ஆதரிச்சது கிடையாது. அவங்க எல்லாம் வந்து
இல்லற வாழ்க்கை ஈடுபடாம, சொத்து சுகம் சேர்க்காம, திருமணம் பண்ணாம, எந்த இதையுமே சொத்து சுகத்தெல்லாம் உலக யாருக்கு இன்பத்தை கொடுத்தாரு? அனுபவிக்காம சொத்து சுகத்தெல்லாம் ஒருத்தவங்களுக்கு எழுதி கொடுத்தாரு. யாருக்கு எழுதி தலித் சமுதாய மக்கள் தான் கொடுத்தாரு. அப்புறம் ஏன் 18 கிராமங்களுக்கு. அப்புறம் அந்த இதுலயே தெரிய வேணாமா அவங்க ஜாதி இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்து அதான் மேடம் நான் என்ன சொல்றேன்னா, எல்லாத்தையும் தியாகம் பண்ணி கடைசியில இவர் மூக்கையா தேவர்லாம் வாடகை வீட்டுல இருந்தார் கடைசி காலத்துல. எதுக்கு ஒரு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரியை வந்து கட்டுறாரு உசிலம்பட்டி கிட்ட. கட்டி அதுக்கு நிலம் வந்து பழனி பாபா கொடுக்குறாரு, டாக்டர் பழனி பாபா. அந்த நிலத்துல வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி 2 பேரும் சேர்ந்து தான் வந்து கட்டுறாங்க அந்த காலேஜ். கட்டி பெரியாதான் திறக்கிறாரு அந்த காலேஜ். அப்ப அவங்க எவ்வளவு தொலைநோக்கு பார்வை மிக திட்டத்தோட வந்திருக்காங்க பாருங்க சமுதாய வளர்ச்சிக்கு. அவங்க சொல்றாரு மூக்கையா தேவர் பழனி பாபாட்ட, எங்க நம்ம சமுதாயத்து மக்கள் மாடு மேய்ச்சி ஆடு மேய்ச்சி நடந்து போயிட்டு இருந்தானோ அதே இடத்துல காலேஜ் கட்டி நம்மளால படிக்க வைக்கணும்டா, கல்லறையும் மரவரையும் அகமுடியாரையும் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவ்வளவு முயற்சி எடுத்து பண்ணாரு. அப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ உன்னைய படிக்க கூடாது, நீ வந்து முன்னேறக்கூடாது, நீ பொருளாதாரத்துல முன்னேறக்கூடாது, நீ அதிகாரத்துக்கு வரக்கூடாதுன்னு வேலை செய்தவர்கள் அவர்கள். அவர்களோட நீ போய் கை கோர்த்துக்கிட்டு இருக்க. அப்புறம் நீ எப்படி பசுமன் முத்துராமலிங்க தேவர் நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க அப்புறம் மூக்கையா தேவர் பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? அப்ப அவங்க வந்து மதவெறி சாதி வெறி எந்த காலத்திலயுமே ஆதரிச்சது கிடையாது. ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்கள். 2 பேருமே முற்போக்கானவங்க. அவங்க உலக தலைவர்கள். அவங்க நீ அவங்களை கொண்டு போய் ஒரு ஜாதிக்குள்ள வச்சு அடக்கிட்டு இருக்கிற. உலக தலைவருங்க 2 பேரும். கல்வியை முக்கியத்துவப்படுத்தி ஒரு எவ்வளவு பெரிய சமுதாயம், ஒரு போர்க்குடி நம்ம சமுதாயம். அந்த சமுதாயத்தை வந்து இன்னைக்கு எவ்வளவு பெரிய லெவல் கொண்டு வந்திருக்காங்க. அவங்க எத்தனை அறிஞர்கள், எத்தனை IAS ஜட்ஜ், எவ்வளவு பெரிய லெவல்ல கொண்டு வந்து, எத்தனை டாக்டரேட் வந்திருக்காங்க, எத்தனை பேர் இன்னைக்கு, எத்தனை பேர் உயர் பதவிகளுக்கு போயிருக்காங்க, கல்வியில முன்னேறி இருக்கிறாங்க இன்னைக்கு. அப்ப என்ன சொல்றேன்னா, இவர்கள் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து முக்குளத்தூர் சமுதாயமே நீ குழம்பு போய் கிடக்கு. ஏன்னா இன்னைக்கு உசிலம்பட்டி தேனியில கிராமத்து பகுதிகளில் இன்னைக்கு பிஜேபி RSS கொடியை வந்து பறக்க விட்டுட்டு இருக்கான். திமுக கொடி பறக்கணும் லாஜிக் இருக்கு, அதிமுக கொடி பறக்கணும் லாஜிக் இருக்கு. நம்ம மக்களுக்கு அதுதான் யாரு முதல்ல தமிழ்நாட்டு அரசுக்கு அவனுக்கு முதல்ல என்ன சம்பந்தம் இருக்கு? முதல்ல வடக்கனோட பாலிடிக்ஸ்க்கும் உனக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? தமிழ்நாடு 50-60 வருடங்கள் ஆதரிக்கிறாங்க. 50-60 வருடங்கள்ல பெரியார், அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர், ஜெயலலிதா அம்மா, MGR இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்கன்னு ஒத்துக்கலாம். ஆமா, 50 வருடங்கள் திராவிட அரசியலோட கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுல இருக்குது. அதனாலதான் நீங்க டெவலப் ஆகி வந்தீங்க. அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? கண்டிப்பா அது இவர்கள் வந்து அந்த கூட்டணியில் போய் சேர்கிறார்கள் பாருங்க. அதுதான் ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு. நீங்க அதிமுக ஒன்றுபட்டு இருந்தா நீங்க எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கலாம் தெரியுமா? கண்டிப்பா எவ்வளவு பெரிய சாதனை பண்ணிருக்கலாம் நீங்க அதிமுக. அது எனக்கு அது வேதனையா இருக்கு எனக்கு. இது ஒரு பக்கம் இருக்க கூட்டணின்னு பார்த்தா வந்து திமுக ஒரு கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி, பாஜக ஒரு கூட்டணி அப்படி போயிட்டு இருக்கு. இந்த சைடு பார்த்தா வந்து நாம் தமிழர் செந்தமிழ் சீமான் அவர்கள் மட்டும் தனியா நிக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க? சீமான் எப்பவுமே ஒரு தனியா தான் நிற்பாது. அவர் முடிவு பண்ணிட்டார், நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை நம்ம வந்து எப்பவுமே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றும் வரை இல்ல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினதுக்கு பிறகும் கூட நம்ம என்றுமே தனித்துவமா நம்ம நிக்கணும். நம்ம யாருக்கும் விலை பெறக்கூடாது, யாருடைய கூட்டணிக்கு போக கூடாது. ஏன்னா நம்ம தனித்து நின்று நம்ம பவரை நம்ம கூட்டிகிட்டே வரணும். இப்போ ஒரு 1%, 2%, 3% இருந்து இப்போ 7% வரை வந்திருக்காங்க. அடுத்து அவங்க அப்படியே வந்து அவங்க இன்க்ரீஸ் ஆவாங்கன்னு நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவங்கள எளிய பிள்ளைங்க, அவங்களாம் ரொம்ப பெரிய பணம் பலம் படைத்தவங்களாம் கிடையாது. சாதாரண சாமானிய வீட்டு பிள்ளைகள் தான் அங்கே நிறைய வந்து அந்த கட்சியில இருக்கிறாங்க. அவங்க ரொம்ப வந்து கட்டுத்தொகை கட்டுறதுக்கே அவங்கள்ட்ட பணம்லாம் இருக்காது. இன்னைக்கு இந்த வேட்பாளர் வந்து அறிவிக்கிற கூட்டம் கூட அவர் நிறைய லட்சக்கணக்கில் செலவாயிருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம மறுக்க முடியாது. அவங்க எப்படி அந்த பணத்தை பொருளாதாரத்துல அவங்க எப்படி வந்து அவங்க ஃபாரின் ஃபண்ட் வருதுன்னு சொல்றாங்க. அப்ப இவங்களே வந்து வசூல் பண்றாங்க, கஷ்டப்பட்டு சிறுக சேர்த்து பண்றாங்க, குருவி மாதிரி சேர்த்து பண்றாங்க, சிறுகன்னு சொல்றாங்க. நமக்கு எந்த அளவுக்குன்னு தெரியல நமக்கு அது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவங்க முயற்சி எடுக்கிறாங்க, அரசியல்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தணும், தமிழ்நாட்டுல வந்து தமிழர் ஆட்சி அமையணுன்றதுக்கு அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. அதை நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்ற சீட்டு அவங்க அடிக்கிறதுன்றது வந்து பாத்தீங்கன்னா இன்றைய அரசியல்ல வந்து ரொம்ப கஷ்டம். ஏன் கஷ்டம்னா இங்க பணம் ஜாதி தான் இங்க வைட்டல் ரோல் பிளே பண்ணுது. பணம், ஜாதி, அதிகாரம், ஆள் பலம், படை பலம், அரசு இயந்திரம். பாஜக கிட்ட மத்திய அரசு இருக்குது, திமுக தமிழ்நாடு கவர்மெண்டா இருக்குது, தமிழக அரசா இருக்குது. அதிமுகவுக்கு அதுவும் பாத்தீங்கன்னா பெரிய பணம் பலம் படைத்த ஒரு இயக்கமா தான் இருக்குது. அதனால அது ஆளுங்கட்சியா இருந்திருக்கு பல ஆண்டுகள். எல்லாம் முன்னாள் அமைச்சர்களா இருந்திருக்காங்க, முன்னாள் முதலமைச்சர் அங்க இருக்கிறாரு. அதே மாதிரி திமுக இன்னைக்கு ஆளுங்கட்சியாவே லைவா உட்காந்துருக்கு. அப்ப இப்படிப்பட்ட அரசியல் சூழல் நீங்க பணம்லாம் செலவு பண்ணாம உங்களால ஜெயிக்க முடியும். நீங்க சொல்லிட்டீங்க திமுக தான் வரும்னு சொல்லிட்டீங்க, ஏடிஎம்கே வராது, ஏடிஎம்கே அவ்வளவுதான் அழிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றீங்க. நாம் தமிழர் கட்சி அது சரியான பாதையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கறத சொல்றீங்க. அதுல வந்துட்டு பணம் இருக்கணும், சில அதிகாரங்கள் இருக்கணும், அப்ப அவங்க பாராளுமன்றத்தை தொடலாங்கிறது. நாம் தமிழர் கட்சி வந்து கருத்தியல் இருக்குது, அதை வைத்து விருப்பப்பட்டு ஓட்டு போடுற மக்கள் இருக்கிறாங்க, இளைஞர்கள். கருத்தியல் தானே அது.
அதெல்லாம் சரியான கருத்தியல் தாங்க. நான் வந்து என்ன சொல்றதுன்னா வந்து அவங்க தமிழர்கள் உரிமைன்னு பேசுறது வந்து நானும் தமிழன் தானே, அதை நான் எப்படி மறுக்க முடியும்? அவங்க பேசுறதுல உண்மைகள் இருக்குது. ஆனா மக்கள் வாக்களிக்கணும்ல, வாக்கரசியல் வந்துட்டு அங்க ஓட்டு தானே பேசும், நம்ம கருத்தியல் எங்க பேசும்? கருத்தியல நம்ம மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அந்த கருத்தியலுக்கு கண்டிப்பா ஓட்டு போடுவாங்க மக்கள், இளைஞர்கள் போடுவாங்க, தமிழக மக்கள் போடுவாங்க. அது நமக்கு சீட்டா மாதிரி நம்ம நாடாளுமன்றத்துக்கு போகணும். அதிகாரம் தானே அனைத்து ருசியும் அதிகாரம். தமிழகத்துல வந்துட்டு இப்ப பரபரப்பா போய்கிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தா வந்து பிஜேபி கூட்டணி, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் முதல்ல தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம்? இத முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு நான் கேக்குறேன், என்ன சம்பந்தம் இருக்குது? முதல்ல அவனுக்கு உனக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? கடந்த 50 ஆண்டு காலம் 60 ஆண்டு காலம் தமிழ்நாடு அரசியல் என்ன சீர்திருத்தம் பண்ணல, என்ன சம்பந்தம் இல்ல, அவங்க என்ன பண்ணல அப்படின்னு கேக்குறாங்க. ஏங்க ஹிந்து மதம் அப்படின்னு பேசுறீங்க, தமிழரோட வழிபாட்டு முறையே வேறங்க. சைவம், வைணவம், சாப்தம், கௌமாரம், சமணம், பௌத்தம் இதெல்லாம் இங்க இருந்தது. புரியுதா உங்களுக்கு? நடுகள் வழிபாடு, பாரம்பரிய கிராமிய தெய்வ வழிபாடு எல்லாம் இருந்தது தமிழனுக்கு. தமிழனோட வழிபாட்டு முறையே வேற, இயற்கை சார்ந்து வழிபட்டு வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தான். அவனுக்கும் உனக்கு என்ன சம்பந்தம்? என்ன ஹிந்து என்பதே வில்லியம் ஜோன்ஸ் என்ற ஒரு ஆங்கிலேய ஒரு ஜெனரல் கொடுத்த பேர் இந்து மதம் என்பது. அப்படி ஒரு மதமே கிடையாது. அவன் கொடுத்த பேர் அவன் புடிச்சுக்கிட்டானுங்க அவனுங்க. என்ன அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப சனாதன தர்மம் இந்த மாதிரி இந்த கோட்பாடுகள், அவருடைய மத கோட்பாடுகள் இதெல்லாம் வந்து அதை வந்து இங்க தமிழ்நாட்டு மக்கள், தமிழ்நாட்டு இளைஞர்கள் யாரு அதை காப்பாத்தன்னு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு மதம் இருந்தா தான் எங்களுக்கு வாழ்க்கை, எங்களுக்கு மதமும் ஜாதி எங்களுக்கு வேணும் அப்படின்னு எவன் துடிச்சிட்டு இருக்கிறான்? தமிழ்நாட்டு இளைஞர்லாம் முற்போக்கா இருக்கிறாங்க, மக்களே பகுத்தறிவா இருக்கிறான், சுயமரியாதை சிந்திக்கிறான், அவனுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியும், அறிவியல் சார்ந்து சிந்திப்பான். அவனை நீங்க ஏமாத்தலாம் முடியாது. நீங்க மதம் சாதி வச்சாங்க நீங்க ஓட்டு வாங்க முடியாது. சரி, நீங்க ட்ரை பண்ணலாம், பணம் இருக்கு, நீங்க செலவு பண்ணலாம், ஆனா வந்து நீங்க வெற்றியெல்லாம் அடைய முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். இவன் நான் என்ன சொல்றேன், நான் முற்போக்கா போனோம் ஒரு சமுதாயம், நீ பிற்போக்கா கொண்டு போயிட்டு இருக்க. என்னைக்காவது மக்கள் பிரச்சனையை பத்தி இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் பேசியிருக்கான? தமிழ்நாட்டுல பேசியிருக்கான என்னைக்காவது? வேலைவாய்ப்பு பத்தி பேசுறாங்க, விலைவாசி உயர்வு பத்தி பேசுறாங்க, கேஸ் சிலிண்டர் பிரைஸ் பத்தி பேசுறானா, பெட்ரோல் டீசல் பிரைஸ் பத்தி பேசுறாங்க. அதை எடுத்து சொல்றாங்களே திமுக, அதெல்லாம் கேட்கவே இல்லை, இவங்க கேட்கவே இல்லை, இவங்க இங்க எதிர்க்க வராங்கன்னு கேக்குறாங்க. இந்த மாதிரியான பிரச்சனை காரணமே நீதானே. இன்னைக்கு பாருங்க, நீங்க ஹிண்டன்ஸ்பர்க் ரிப்போர்ட், எலக்ட்ரல் பாண்ட் ஸ்கேம், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிஏஜி ரிப்போர்ட் 7 லட்சம் கோடி ஏதோ ஊழல்னு, இப்படி வந்து பார்த்தா ரஃபேல், பிஎம் கேர்ஸ் ஃபண்ட், இப்படி சொல்லிட்டே போலாம். அப்புறம் பார்ட்டி டொனேஷன் ஸ்கீம் எதுலயோ அதுல ஏதோ பண்ணிருக்காங்க. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு புகார்கள் உன் மேல இருக்குது. எல்லாரும் மக்கள் பாத்துட்டு இருக்கான். தமிழ்நாட்டு மக்களுக்கு முட்டாலாம் கிடையாது, எல்லார்ட்டையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது, ஸ்மார்ட் போன் வச்சிருக்கான், ஆப்பிள் போன் வச்சிருக்கான், எல்லாம் பாத்துறான், உடனுக்குடன் பாத்துறான், நாட்டுல என்ன நடக்குது, இந்தியால என்ன நடக்குது, தமிழ்நாட்டுல என்ன நடக்குதுன்னு எல்லா அப்டேட்ல தான் இருக்காங்க தமிழக மக்கள். கண்டிப்பா அவ்வளவு ஈஸியா நீ யாரையும் ஏமாத்த முடியாது. என்ன இப்ப என்ன சொல்றதுன்னா, ஊழல் ஒழிப்போன்ற நீங்க ஊழல் பண்ணி வச்சு உட்காந்துருக்கிறியே, அவங்க எங்க ஊழல் பண்ணாங்க? எங்க போனாலும் பாருங்களேன், கடவுளை பத்தி பேசுறது, மதத்தை பத்தி பேசுறது, ஜாதியை பத்தி பேசுறது, இந்துக்களுக்கு ஆபத்து, இந்துக்கள் சந்தோஷமா தான் இருக்கிறோம் நம்ம எல்லாரும் ஒற்றுமையா, முஸ்லீம், கிறிஸ்டின், இந்து எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம் நம்ம, யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்க நான் என்ன கேக்குறேன்னா, நீ முற்போக்கா மக்கள் பிரச்சனைகள் சார்ந்து நீ பேசுறேன்னு நான் அதை பாராட்டுவேன். 24 மணி நேரம் உட்காந்து இதே பேசிட்டு இருந்தேன்னா இது மக்களுக்கு தேவையா? இப்ப பல பேர் வேலை இல்லாம, சாப்பாடு இல்லாம இருக்கிறான், வீடு இல்லாம இருக்கிறான், பல பேர் நல்ல வாழ்வாதாரம் இல்லாம இருக்கிறான், வாய்ப்பு இல்லாம இருக்கிறான். அதை நீ உருவாக்கி கொடு, அதுதான் இன்றைய தேவை, காலத்தின் தேவை. கண்டிப்பா அதை புரிந்து கொள்ளணும். அப்ப நம்ம அரசியல் முற்போக்கா இருக்கணும், நம்ம அரசியல் வளர்ச்சி சார்ந்த அரசியலா இருக்கணும். நீ பிற்போக்கா அந்த கற்காலத்தை நோக்கி கொண்டு போக கூடாது. அப்ப அந்த அரசியலுக்கும் இவர்களுக்குமே வந்து கருத்தியலே இங்க ஒத்து வராது. அவங்க கருத்தியலுக்கும் தமிழ்நாட்டுக்குமே சம்மந்தம் கிடையாதுங்க. அவங்க கருத்தியல் வந்து நீங்க குமரி பூண்டி இருக்குல்ல, இந்த நம்ம அந்த தமிழ்நாடு பார்டர், ஆந்திரா பார்டர், அதுக்கு அப்புறம் அங்கிட்டு நீ வச்சுக்கோ. நீ குமரி பூண்டிக்கு இந்த பக்கம், இந்த சென்னைக்கு பக்கம், அந்த சவுத் வர, அந்த கன்னியாகுமரி வர கொண்டு வராது அந்த பாலிடிக்ஸ. கோயம்புத்தூர் இருக்குன்னா அந்த பாலக்காட்டுக்கு அங்கிட்டு வச்சுக்கோ, அங்கேயே வச்சுக்க முடியாது, அங்க கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் இருக்கு கேரளால, அங்கேயே செல்லாது. அப்ப தென் தமிழ்நாடு அப்படின்றத விட தென்னிந்தியா, இதுக்கே நீங்க இது உங்களுக்கு சம்பந்தம் இல்ல. தென்னிந்தியா, ராமநாதபுரம், ராமேஸ்வரம், இப்படி இந்த இடங்களே அவங்க ஏன் குறி வைக்கிறாங்க? கோயில் இருக்குல்ல தமிழ்நாட்டுல தான், உத்தரப்பிரதேச, வட இந்தியாவோட அதிகமான கோயில் தமிழ்நாட்டுல தான் இருக்கு. ஆனா தமிழ்நாடு மக்கள் கோயிலுக்கும் போவோம், ஓட்டு யாருக்கு போனா பெரியார் தான் போடுவான். ஆமா, தமிழ்நாட்டு மக்கள் அதெல்லாம் ரொம்ப கிளவரா இருப்பான். அதிமுக போட்டாலும் ரெண்டுமே திராவிட கட்சி தானே, ரெண்டு பேருமே அண்ணா பெரியார் வழியா தான் வந்திருக்கு அந்த கட்சிங்க. இப்ப தமிழ்நாட்டு மக்களை நீங்க அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது. நீங்க வந்து இந்த மத ஜாதி பூச்சாண்டி காமிச்சா ஏமாத்த முடியாது. தமிழ்நாட்டு இளைஞர்கள் அவ்வளவு அறிவா இருக்கிறான், அவனை நீங்க அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது. எல்லாம் படிச்சு வச்சிருக்கான், அம்பேத்கர், பெரியார், கால் மார்க்ஸ் படிச்சு வச்சிருக்கான், அவனை நீங்க அவ்வளவு ஈஸியா நீங்க வந்து ஏமாத்த முடியாது. மதம் ஜாதி வச்சு சரி, எந்த தைரியத்துல பிஜேபியில போய் எல்லாருமே அவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்தியா முழுக்க வந்து எல்லா மாநிலமும் நம்ம கட்டுப்பாட்டுல வந்துருச்சு, இந்த கேரளா தமிழ்நாடு மட்டும் ஏன் வரமாட்டேங்குது? அப்ப அது காரணம் என்ன? இடதுசாரி சிந்தனையும் பெரியார் விதைத்த அந்த பெரியாரி அந்த கொள்கைகளும் கோட்பாடுகளும் திராவிட அரசியலும் திராவிட சித்தாந்தமும் தான். இன்னைக்கு தமிழ் இந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள் நீங்க உயர்ந்திருக்காங்கன்னா அது காரணம் 69% இடஒதுக்கீடு.
கொண்டு வந்திருக்காங்க. யாரு கொண்டு வந்தா? திராவிட அரசியல் கொண்டு வந்தது. அப்புறம் மண்டல் கமிஷன், முன்னாள் பிரதமர் விபி சிங் இருக்கிறாருல, 1990 மண்டல் கமிஷன் கொண்டு வந்தார். ஓபிசி ரிசர்வேஷன், பேக்வர்ட் காஸ்ட்ல பிற்படுத்தப்பட்ட சமுதாய ரிசர்வேஷன் 27% கொண்டு வந்தார். மத்த எந்த மாநிலத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா 69% இடஒதுக்கீடு கிடையாது. 50க்கு மேல போக முடியாது. தமிழ்நாட்டுல மட்டும் தான் 69% இடஒதுக்கீடு. அதை வந்து கருணாநிதி கொண்டு வந்தார். முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தார். திமுக அரசு தான் கொண்டு வந்தது, அது முயற்சி எடுத்தது. இன்னைக்கு பல சமுதாயங்கள் ஓபிசியில சேர்த்து பல பேர் இன்னைக்கு படிச்சு முன்னேறி வந்திருக்கிறான். பெரிய வழக்கறிஞராகவும், ஜட்ஜாவும், ஐஏஎஸாவும், ஐபிஎஸ் பெரிய உயர்வு வந்திருக்கிறான், டாக்டரா வந்திருக்கிறான்னா காரணம் அந்த 69% இடஒதுக்கீடு. என்ன, அதுக்கப்புறம் பார்ப்பனர்களே இல்லாத அமைச்சரவை, எம்எல்ஏ, எம்பிக்கள் கொண்ட ஒரே மாநிலம் இந்தியாவே தமிழ்நாடு தான். அதுதான் வந்து இப்ப அவங்களுக்கு வந்து இதாகுது. எல்லா மாநிலத்திலயும் நம்முடைய அரசியல், நம்ம மதவாத ஜாதியவாத அரசியல் ஒர்க் அவுட் ஆயிருச்சு. தமிழ்நாட்டுல வந்து அது ஒர்க் அவுட் ஆகுது. காரணம் திராவிட சித்தாந்தம், பெரியார் பண்படுத்திய மண், பெரியாருடைய கொள்கைகள். ஒர்க் அவுட் பண்ணிரலாம் நினைக்கிறாங்களே, அது முடியாது, முடியவே முடியாது. நீங்க அது 50-60 ஆண்டுகளா பண்படுத்தப்பட்டுருச்சு. இதெல்லாம் நீங்க மாத்தவே முடியாது. நீங்க வந்து என்ன நீங்க குட்டிக்கரணம் அடிச்சாலும் தமிழ்நாட்டுல நீங்க அதை பண்ண முடியாது. ஓகே, அப்ப நீங்க என்ன நீங்க புரிஞ்சுக்கணும்னா, மண்டல் கமிஷன் அந்த ஓபிசி ரிசர்வேஷன் இருக்குல்ல, பிற்படுத்தப்பட்ட சமுதாய ரிசர்வேஷன், அது எதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது யாரு தெரியுமா? பிஜேபி அரசு தான் போனான். ஏன் போறான்? இப்ப ஓபிசி ரிசர்வேஷன் ஏன் தடுக்கிற? ஏங்க, இப்ப திமுகவும் அதிமுகவும் ஹிந்துக்களுக்கு தாங்க போராடுது. உங்களுக்கு பயமா? ஆமா. இப்ப இல்லங்க, திமுக அதிமுக ஹிந்து விரோத கட்சியே கிடையாது. ஹிந்துக்கள் தானே பெரும்பான்மை அங்க இருக்கிறான். நம்ம எல்லாம் ஹிந்து தானே, நான் பேசுற நானே ஹிந்து தானே. ஹிந்துக்கள் தான் 90% அந்த கட்சிகள் இருக்கிறான். கிறிஸ்டின் முஸ்லீம் தான் கம்மி தான். அப்ப இந்துக்களுக்கான அந்த கட்சி வேலை பார்க்குது. அப்ப இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப வந்து இடஒதுக்கீட்டு முறை பத்தி நீ பேச மாட்ட, அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறத பத்தி நீ பேச மாட்ட, மக்கள் பிரச்சனை பத்தி நீ பேச மாட்ட. எல்லா செக்டாரும் இவங்களால பாதிப்படைஞ்சிருக்காங்க. இந்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் எல்லா செக்டாரும், உமன்ஸ் செக்டார், ஸ்டூடெண்ட்ஸ் செக்டார், எல்லா செக்டாரும் இவங்களால பாதிப்படைஞ்சிருக்காங்க. டைரக்டாவோ இன்டைரக்டாவோ பாதிப்படைஞ்சிருக்காங்க. இப்ப எல்லாம் வந்து காத்துட்டு இருக்கிறான், எப்படா எலெக்ஷன் வரும், இதுக்கான முடிவு எலெக்ஷன்ல நம்ம கொடுக்கணும் தீர்ப்புன்னு சொல்லி காத்துட்டு இருக்கிறான். எலெக்ஷன்ல கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்கும். நீங்க பார்க்க தானே போறீங்க. நீங்க பாருங்க, நான் ப்ரெடிக்ட் பண்றேன், இந்த தேர்தலில் 40 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான அரசு, நம்முடைய மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணி, இந்தியா கூட்டணி மாபெரும் வெற்றி அடையும். எந்த மாற்று கருத்துமே கிடையாது. நன்றி சார், தொடர்ந்து நன்றி.